ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் பாரத்தை அனைத்தையும் உன் அப்பா அறிந்து கொண்டேன். அனைத்தையும் நான் கடந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் காயங்களும் ஆறவில்லை, கவலைகளும் மறையவே இல்லை சாயிநாதரே என்று சொல்லும் என் பிள்ளையே, உன்னிடம் பேசுவதற்காகத்தான் நான் நீண்ட நேரமாக உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய கவலைகளும் மாறும், உன்னுடைய காயங்களும் மாறிவிடும். என் அன்பு குழந்தையே, வாழ்வில் யாருமே ஆரம்பத்தில் இருப்பது போல கடைசி வரை இருந்துவிடவே முடியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். அப்படி ஆரம்பத்தில் இருப்பது போல கடைசி வரை இருக்கிறார்கள் என்று நீ நம்ப நேர்ந்தால் அது மிக மிக முட்டாள்தனமான செயலாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. துன்பம் வந்தால் மறுநாள் இன்பம் வரும். அதே போல இன்பம் வந்தால் அதற்கு மறுநாள் துன்பம் வரும். இதுதான் உலக இயல்பு. இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே.
முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்கப் பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு.
அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்து கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்து கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம், உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்மவினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான், அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்மவினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும் தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா?
ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். நீ நன்றாக செல்வ செழிப்போடு சுகமோகமும் வளமோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பொழுது என் வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வரும். உன் செவிகளில் வந்து விழும். நாளை நீ கண்விழிக்கும் பொழுது அந்த நல்ல செய்தியோடே கண்விழிக்கப் போகிறாய். உன் புத்தியும் சிந்தனையும் எப்பொழுதும் நேராக இருந்தால் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும் என் குழந்தையே. எனவே புத்தியையும் சிந்தனையையும் சரிசமமாக நிலையில் வைத்துக்கொள், நேராக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூட்சமம் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். முதலில் உன் சாயப்பா மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதி இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிறிது காலமாகவே எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடக்கிறதே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவரவர் செய்த கர்மாவின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் நீ குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. 100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது. நாளை நடப்பதை பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்ய போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார்.
அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது. என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ தேடிய காலமெல்லாம் போய் அந்த நல்ல காலமே உன்னை தேடி சுக்கிர திசையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது. பரிசாக உன் கையில் தரப்போகிறது.